ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை குழம்பு, ஒயிட் சன்னா குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 தக்காளி, 1 வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய், இஞ்சி பூண்டு, கொண்டக்கடலையே வேக வச்சு எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ வாங்க குழம்பு பார்க்கலாம். இப்போது கொண்டக்கடலை குழம்பு செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவும் ஒயிட் சன்னாவில் குருமா, கிரேவி தான் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி குழம்பு வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சன்னா குழம்பு. தக்காளியும் வெங்காயமும் வதங்கிட்டுருக்கு. இப்போது சன்னா வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியவே வீணாக்காமல் நம்ம குழம்புக்கே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். நம்ம அரைக்கிறதுக்கு குழம்புக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சிக்கிறதுக்கு மிக்சிக்கு ஜாரில் தேங்காய் போட்டேன், இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துக்கலாம், சீரகம் சொல்ல மறந்துட்டேன். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சன்னாவையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதோடு கூட இப்போ நம்ம தேங்காயெலாம் எடுத்து அரைச்சோம்ல, அதையும் சேர்த்துடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. இந்த சன்னா கூட முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சன்னா 3 சேர்த்து கூட குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு சன்னாவும் இதில் காய்கறி ஏதாவது முருங்கைக்காவோ கத்திரிக்காவோ போட்டிருந்தா வத்தலோ அப்பளமோ பொரிச்சு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சன்னா வேக வைக்கும் போது சன்னாக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் எங்களுக்கு தேவையான உப்பு காரம்லாம் அளவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, காரமோ உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டோட வாசனை, இஞ்சியோட மனம், சீரகத்தோட மனம்லாம் ஜம்முன்னு வருது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சூடான சாதத்தில் இந்த சன்னா குழம்பு ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.